குற்றாலம் ஹைவே இதில் வந்து இந்த இடத்துக்கு வந்தோம்னா இதில் கட்டிங்கில் உள்ளுக்கு போனீங்கன்னா வெள்ளாளகுண்டம் அப்படின்ற ஊர் வரும். அங்கேருந்து தான் நம்ம நந்தி சிலைக்கு போகணும். வாங்க போகலாம். நந்தி கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி, நியர்பை வாழப்பாடியில் வந்திருக்கோம். இது வந்து சிவன் சிலை. ஸோ அதுக்கு வந்து நம்ம தேவையான அமௌண்ட்டை வச்சு வழிபடலாம். வாங்க. சிவன் சிலை நம்ம வந்து தேவையான காணிக்கை வச்சு வழிபடலாம். நேராக பார்த்தீங்கன்னா நந்தி வந்து ஆப்போசிட்டில் இருப்பார். இங்கே வந்து வாராகி அம்மன் அந்த சிலையும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிசிக்கலாம். வந்து நந்திக்கு வந்திருக்கோம். வாழப்பாடி நீங்கள் மலையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலை இருக்கும். இது வந்து வாழப்பாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு நந்தி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து டாலஸ்ட்டு நந்தின்னு சொல்கிறாங்க. இப்போக்கி பிப்ரவரி மாதம் தான் 2025 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கும் விசிட் பண்ணுங்கள். முருகன் கோயிலுக்கு வரவங்க எல்லாமே இந்த இடத்துக்கும் விசிட் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்து இந்த பேக் வாங்கிட்டு கையிலே வச்சுக்கிங்க. இதனால் பெரிய இஷ்யூ ஆகுது. ஏன்னா இது உள்ளுக்கு போய் சிவலிங்கத்தை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட இந்த பேக்கை கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கம் எல்லாம் லைனாக இருக்குது. உள்ளுக்கு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சிவனை பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரோம். உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே வெளில போகிறது தான் சாமியை சுற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிங்கத்துக்கு வெளியில் இருக்கிறோம். உள்ளுக்கு வந்து சிவன் வந்து செம சூப்பராக இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. உண்மையிலே அது நேரில் வந்து பார்த்தா தான் அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக செம சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த முருகன் கோயில் வந்தீங்கன்னா நந்திக்கு வந்துட்டு தரிசனம் வந்துட்டு போங்க. நந்தியோட வால் செம்மையாக இருக்குது. உண்மையிலே இந்த நந்தியும் சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா தான் அனுபவிக்க முடியும். கண்டிப்பாக ஒர்த்து. முருகன் கோயில் எவ்வளோ ஒர்த்தோ அந்தளவுக்கு வந்து இதுவும் ஒர்த்து தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள். 50 ரூபா போட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த பை கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பை இருந்தால் தான் உள்ளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம், கேசரி பிரசாதம் கிடைக்கும். ஓகே, இருங்க சாப்பிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுறோம். நந்தி சிலை, அங்கே சிவன் சிலை இருக்குது. பின்னாடி போனீங்கன்னா வந்து சிவனை வந்து அபிஷேகம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்திக்குள்ளே சிவன் ஸ்டாச்சு இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நந்தி சிலை இருக்குது இல்லையா, ஆனால் வந்து அதான் பெருசு. ஸோ
ஸோ முத்துமலை முருகனை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்தீங்கன்னா தரிசிட்டு போகலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour தான் ட்ராவல் அதுலேருந்து இதுக்கு. உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது, ஒர்த்தாகவும் இருக்குது. நந்திக்குள்ளே வந்து ஒரு சிவன் இருக்கிறாரு, அதை நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக பார்த்தாகணும். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். உண்மையிலே மனசு திருப்தியாக இருக்குது. ஓகே, see you next video. Bye.